ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காராமணி காயை வச்சு ஒரு உசிலி பண்ணிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காராமணி காயை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். வானலை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி தண்ணி சூடு ஏறினோன்னே இந்த காயை போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அப்படியே வேக வச்சிடலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். அடுத்து நம்ம மிக்சி ஜாரில் 4 காஞ்ச மிளகாய் போட்டு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினோன்னா 1 2 உடஞ்சிரும். அது கூட நம்ம கடலப்பருப்பும் துவரம்பருப்பும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு காராமணி காய் வெந்துருச்சு. இதை அப்படியே வடித்து வச்சுட்டு வானலை அடுப்பில் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு கடுகு உளுந்து வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் போட்டிருக்கேன். இது நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அப்படியே இந்த காராமணி உசிலி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சுண்டல் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம ஓட்டி வச்சுருக்கிற கடலப்பருப்பையும் துவரம்பருப்பையும் அது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம வடித்து வச்சுருக்கிற காராமணிக்காயை சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது கூட நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காராமணிக்காய் வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் சேர்த்துட்டோன்னா காராமணிக்காயோட கலர் மாறிடும். இப்போ போட்டோன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதோ பாருங்கள், சமைக்கும் போதே செம்ம வாசனையாக இருக்குங்க. குட்டீஸ்லாம் இதை வெறுமனே தாளித்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம உசிலி மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. சுண்டல் மாதிரியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. பாய்.